வணக்கம்ண்ணே. வானாகா, என்ன ஆளே இந்த பக்கம் ரொம்ப நாளாக காணோம்? எங்கண்ணே பார்க்கறது, கம்பெனியில் லீவே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆமாம், சார் புதுசாக இருக்காரு, கூட வேலை பார்க்குறவரா? ஆமாண்ணே. சார் ரொம்ப டென்ஷனாக இருக்கார் போலையே. சாருக்கு ஒரு சின்ன பிரச்சனை, அதான் உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்தேன். சொல்லுங்கள் சார், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். நீங்க வரக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, எதுக்குடா வந்த? அத உன் பொண்டாட்டி கிட்ட கேளு. என்னடா ரொம்ப திமிரா பேசுற? நீ கிளம்பு. இந்த நேரத்துல அவன் எதுக்குடி வந்தான்? அவன் எதுக்கு இந்த நேரத்துல இங்க வந்தான்னு உனக்கு தெரியாது. பெருசா ஆம்பளை மாதிரி கேள்வி கேட்க வந்துட்டு. ஏண்டி வர வர என்னடி வாய் ரொம்ப நீளுது? ஓங்கி விட்டேன்னு வச்சுக்கோ, மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துக்கும். ஓ, அடிப்பாராமல்ல, அடிச்சுதான் பாரு. பொண்டாட்டி அடிச்சுட்டா பெரிய ஆம்பளை ஆயிடுவே நீ. கட்டினவள சந்தோஷமா வச்சுக்க துப்பு இல்ல, பேச வந்துட்ட. ஏண்டி நீ கேக்குற ஒவ்வொன்னையும் வாங்கி கொடுத்துட்டு தானே இருக்கே, வேற என்னடி பண்ணணும்? நீ வாங்கி தரலன்னு நான் சொல்லலையே, ஆனா உன்னால என்ன கட்டில சந்தோஷமா வச்சுக்க முடியலையே. ஆசைய பக்கத்துல வந்து படுத்தா உடம்பு வலிக்குதுங்கிற, ஆபீஸ்ல டென்ஷனுங்கிற. கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது, இன்னும் என் வயித்துல ஒரு புழு பூச்சி உண்டா? ஏன் ஆகல? அது உன்னால முடியாது. ஏன் தெரியுமா? உனக்கு ஆண்மையே இல்லைன்னு டாக்டர் கொடுத்த சர்டிபிகேட்ட பீரோல இருக்கிறத நான் பாத்துட்டேன். உணர்ச்சியே இல்லாத மரக்கட்டியா நானும் பொண்ணு தானே. உன்னால கொடுக்க முடியாத சுகத்தை எனக்கு அவன் கொடுக்கறான். நான் நினைச்சா எப்பவோ அவன் கூட ஓடி போயிருக்க முடியும். ஏன் போகலன்னு தெரியுமா? சொந்த பந்தம் எல்லாம் உன் மூஞ்சில காரி துப்பிரும். பரவாயில்லையா? உன் வேலைய நீ பாரு, அவன் என்ன பார்த்துப்பான். சொல்லுங்க சார், இப்போ நான் என்ன செய்யணும்? அவங்க ரெண்டு பேரையும் கொல்லணும் சார். கொலை பண்ணுமா? யோ நாகா, என்ன சொல்றாரு அவரு? ஆமா சார், அவ எனக்கு வெறும் துரோகம் மட்டும் பண்ணல சார், என் பொறப்பையை அசிங்கப்படுத்திட்டா சார். அவங்க ரெண்டு பேரையும் கண்டன் துண்டமா வெட்டி போடணும்னு வெறி இருக்கு சார். ஆனா தைரியம் இல்லையே சார், தைரியம் இல்லை சார்.
சார், கொலை பண்றதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு பின்னாடி நான் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அதுக்கெல்லாம் நிறைய பணம் செலவாகும். சார் எவ்வளவு செலவானாலும் நான் தரேன் சார், நான் தரேன் சார். அவங்க 2 பேரும் உசுரோட இருக்க கூடாது சார். நாகா, சார் சொன்ன மாதிரி நடந்துப்பாரா? நீங்க சொல்ற மாதிரியே நடந்துக்குவாருண்ணே. சார், இதெல்லாம் நான் பணத்துக்காக தான் செய்கிறேன். என்கிட்ட வந்துட்டா வார்த்தை சுத்தமாக இருக்கணும். மற்றதெல்லாம் நாகா கிட்ட ஃபோனில் சொல்கிறேன். இப்போ 2 பேரும் கிளம்புங்க. வரேன் சார். நான் கிளம்புறேன். திரும்ப எப்படி வருவ? நான் கால் பண்ணுறேன். என்னை ஏமாத்திட மாட்டல்ல? நீ தாண்டி என் உலகமே. நிஜமாவா? ஆமாண்டி செல்லம். யாரா நீ? ஏண்டி, கட்டின புருஷனுக்கு துரோகம் பண்றிய? உனக்கு வெக்கமா இல்ல? டேய், இதெல்லாம் கேட்க நீ யாரா? நான் யாரா? தெரியாம விட்டுருங்கண்ணா, எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. எதுவும் பண்ணிடாதீங்க அண்ணா, எங்களை விட்டுருங்கண்ணா. ஏன்னா இப்படி பதட்டமா இருக்க? டேய், யாரை பார்த்தாலும் காலையில பார்க்குற மாதிரியே இருக்குடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. இப்பயே போய் பாயை பார்த்து வந்துடலாம்டா. வாடா. அண்ணா, இந்த நேரத்துல பாய் எப்படின்னா பார்க்க முடியும்? காலையில போய் பார்த்துக்கலாண்ணே. அவனையும் காணோம் பாய். என்னடா உளர்ற? ஆமாம் பாய், நேற்று நீ தான் நாகானன் கால் பண்ணி ஏரிக்கு வா காலையில பத்தி பேசணும்னு சொன்னீங்க. நேற்று நீங்க நாகானன் ஃபோன் பண்ணும்போது நான் பக்கத்துல தான் இருந்தேன். என்னடா முட்டாள் மாதிரி பேசுற? அப்படியே நான் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தாலும் வசதிக்கு தானே வர சொல்லிருப்பேன். நான் ஏன் ஏரிக்கு வர சொல்றேன்? எல்லாம் அந்த ஆவியோட வேலை தான்.